السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. பதில் சலாம் சொல்லுங்க. பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அலைனா இபாதில்லாஹ் அம்மா பஅத் فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم اتق النار ولو بتمرة. وصدق رسولك النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வல்லல் கோமானை போற்றி வழிமார்களின் ஆசிதனை நாடி நிதானம் அறக்கட்டளை சார்பாக முதல் கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய உலமா பெருந்தகைகள், பாசத்திற்குரிய சமுதாய பிரமுகர்கள், அன்பிற்குரிய சீர்காழி ஜாமியா மஸ்ஜிதினுடைய ஜமாஅத்தார்கள் அனைவரும் இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கிறீர்கள். கொஞ்சம் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு 3 முறை ஸலவாத் ஓதிக் கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அதத மா ஃபீ இல்மில்லாஹி ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்வின் தூதர் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லி நிதானம் அறக்கட்டளையை பைத்துல் மாலை நாம் எல்லாம் ஆரம்பித்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த பைத்துல் மாலிற்கும் இந்த பைத்துல் மாலில் இணைந்து செயல்படக்கூடிய செயலாக்கம் புரியக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இதற்கு உதவியாக இருப்பதற்கு யாரெல்லாம் இனி இன்ஷா அல்லாஹ் வரப்போகிறார்களோ அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் ஈருலகிலும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை இன்றைக்கு ஒரு மகத்தான சேவையின் தொடக்க விழாவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து அருள் புரிவானாக. இது எப்படிப்பட்ட ஒரு மகத்தான சேவை என்று சொன்னால், இதற்கு வித்திட்டது யார்? பைத்துல் மால் என்கின்ற வார்த்தையை கொண்டு வந்த முதல் முஃமின் யார்?
அவரின் மூலமாக இதுவரையிலும் எப்படியெல்லாம் இது செயல்பட்டு கொண்டு வருகிறது, எப்படியெல்லாம் இது வளர்ச்சி அடைந்தது, எதன் காரணமாக இப்போது உள்ள காலகட்டத்தில் பைத்துல் மால் என்று சொன்னாலே எல்லோரும் விரண்டோடி போகின்றோம், எதனால் இது வீழ்ச்சி அடைந்தது என்பது பற்றி ஒரு கவனமான ஒரு சிந்தனையை லுஹரினுடைய ஜமாஅத்திற்கு வாங்க சொல்லிவிட்ட பிறகு ஜமாஅத்தை எதிர்பார்ப்பவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். அதனால் இந்த ஒரு சில நிமிடங்கள் மிகவும் கவனமாக உங்களுடைய செவிதாழ்த்தி உங்களுடைய உள்ளத்தோடு நீங்கள் இதை கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது மக்கா நகரத்திற்கு அவர்கள் உதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினானோ அப்போதிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த வினாடியிலிருந்து நபி அவர்கள் வஃபாத் ஆகின்ற வரை ஒவ்வொன்றுமே திட்டமிடப்பட்டு இந்த உலகத்தில் நடந்தது. எதுவுமே நேரங்காலத்தை தள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறவில்லை. நபிகளார் இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து அவர்கள் இறக்கின்ற வரை 63 ஆண்டுகளில் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வினால் அது திட்டமிடப்பட்டு நடந்தது. அந்த வகையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது தங்களுடைய சிறுபிராயத்திலிருந்து வாலிப பருவத்தை தொட்டார்களோ அப்போதிலிருந்து அவர்கள் வாழ்ந்த பகுதியில் இல்லாதவர்களை கண்டு அவர்களுக்கு என்ன உதவி புரிய வேண்டுமோ அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். உழைக்க முடியாமல் அப்படியே 2 கால் 2 கைகள் செயலிழந்து போன நபர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேடி சென்று அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவுகளை வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு பசியை தீர்த்து வைத்தார்கள். விருந்தாளிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள். இது அல்லாமல் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக அந்த காலகட்டத்தில் வாலிப பருவத்தினுடைய தொடக்கத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு போராக இரத்தமே வழிந்தோடக்கூடிய ஒரு போராக தொடங்கக்கூடிய அந்த விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு தீர்வை கண்டு அந்த போர் நடக்காமல் சுமூகமான சூழலை உருவாக்கினார். அதுதான் கஅபத்துல்லாஹ்வினுடைய அந்த கட்டிடத்தில் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை 4 முனையில் ஒரு முனையில் அதை சொருக வேண்டும். சொருகுவது யார்? அரபுலக தேசத்தில் குலம் கோத்திரத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் போட்டி போட்டுக் கொண்டார்கள். நாங்கள் தான் அந்த கல்லை எடுத்து சொருகுவோம், ஏனென்றால் எங்களுடைய குடும்ப பாரம்பரியம் தான் உயர்ந்தது, நாங்கள் தான் சிறந்தவர்கள், எங்களுடைய குடும்ப பாரம்பரியத்தில் உள்ள பெண்கள் தான் கண்ணியமானவர்கள், எங்களுடைய குடும்ப பாரம்பரியத்தில் உள்ள பெண்கள் தான் அதிகமாக ஆண் குழந்தைகளை பெற்றிருக்கிறார்கள், அதனால் நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்று இப்படியாக மிகப்பெரிய ஒரு போர் வாள் முனையில் வந்து நின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய வைகறை பொழுதில் ஃபஜ்ர் உதயமாகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்விற்கு வருகிறார்கள். மிகப்பெரிய ஒளி பிரகாசமாக ஒரு தலைப்பாங்கை விரித்தார்கள். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வைத்தார்கள். எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டார்கள். எல்லா தலைவரும் வந்துட்டீங்களா? வந்துட்டோம். ஒவ்வொருத்தரும் தலைப்பாங்கிய ஒவ்வொரு முனை அப்படியே பிடித்துக் கொண்டு எடுத்துட்டு வந்து நபிகள் நாயகம்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கரத்தில் எடுத்து அந்த ஹஜ்ருல் அஸ்வதிலே இந்த இடத்தில் அவர்கள் வைத்திருக்கிறார். போருக்கான சூழல் சுமூகமாக முடிந்தது. போரே நடக்கவில்லை. அந்த இடத்தில் எல்லா குலகோத்திரத்தினுடைய தலைவர்களும் சந்தோஷமானார். பிரச்சனை முடிந்ததா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றிலிருந்து தாங்கள் எதை சம்பாதிக்கின்றார்களோ அதை அப்படியே சேமித்து வைத்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவினார்கள். இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 ஆண்டுகள் மக்கா நகரத்தில் கழிந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வருடத்தில் நபி பட்டம் கொடுக்கப்பட்டது. கவனமாக கேட்கணும். இப்பதான் வரலாற்றினுடைய முக்கியமான ஒரு பகுதிக்கு நாம் வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் கிடைத்ததற்கு பிறகு மக்கா நகரத்தில் 10 வருடங்கள் வாழ்ந்தார்கள். 50 வருடம் முடிவடைந்து விட்டது. மித்த 13 வருடங்கள் மதீனா நகரத்திற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். அங்கேயும் எல்லா விதமான சூழலையும் ஏற்படுத்தி எப்படி மக்கா நகரத்தில் ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற இளைஞர் நற்பணி மன்றத்தை 25வது வயதில் தொடங்கி அதை சிறப்பான முறையில் நடத்தி சென்றார்களோ, எல்லா மக்களாலும் அல் அமீன் அஸ்ஸாதிக் நம்பிக்கைக்குரியவர் உண்மையாளர் என்று எல்லோராலும் சொல்லப்பட்டார்களோ, அதே புகழோடு மதீனா நகரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேவை புரிகிறார்கள். நபி அவர்களிடத்தில் இருந்து பக்குவமடைந்த ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடங்கி வைத்ததை அவர்கள் தங்களினுடைய முயற்சிகள் தங்களுடைய உழைப்பின் மூலமாக அதை அப்படியே தொடர்ச்சியாக நடத்துகிறார்கள். அப்போதுதான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பைத்துல் மால் என்கின்ற ஒரு சொல்லை அறிமுகப்படுத்தினார். யாருங்க? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பைத்துல் மால் என்கின்ற ஒரு சொல்லை அறிமுகப்படுத்தி எல்லா பணக்காரர்களுடைய பொருளாதாரத்தையும் அங்கு ஜக்காத் என்கின்ற அடிப்படையில் வசூலிக்கப்பட்டு சேகரிக்கப்பட்டு அதற்கு நம்பிக்கைக்குரியவராக ஒருவரை நியமித்தார். அவர்தான் ஹஜ்ரத் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஏன் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை நியமித்தார்கள்? காரணம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய இந்த சமுதாயத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர் என்றால் அவர் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் என்கின்ற என்னுடைய தோழரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமீனு ஹாதிஹில் உம்மா அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்று சொன்னார்கள். அதனால பைத்துல் மாலிற்கு நம்பிக்கைக்குரியவர் ஒருத்தர் வேணும். நபி அவர்கள் யாரை நம்பிக்கைக்குரியவர் என்று சொன்னாங்களோ அவங்களையே நியமித்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இப்படியாக அவர்களுடைய வீட்டிலிருந்து தொடங்கி ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டில் பைத்துல் மால் என்று தொடங்கினார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டில் பைத்துல் மால் என்று தொடங்கினார்கள். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டில் பைத்துல் மால் என்று தொடங்கினார்கள். இப்படியாக தொடங்கப்பட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய காலம் முடிவடைந்து ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய காலம் வந்தது. அப்போதுதான் பைத்துல் மாலிற்கு வீடு என்று மட்டும் போதாது, பைத்துல் மாலிற்கு ரிஜிஸ்டர் பதிவேடு என்று ஒன்று வேண்டும். ஒவ்வொரு மாதத்திலும் யார் யாருக்கு உதவி செய்யப்பட்டது பதிவு செய்ய வேண்டும். தேதி குறிப்போடு, நாள் குறிப்போடு, வருட குறிப்போடு பதிவு செய்ய வேண்டும். இப்படி பைத்துல் மால்
என்ற பெயரை ஏற்படுத்தியது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அந்த பைத்துல் மாலை பதிவேட்டோடு பதிவு செய்தது ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலிருந்து தொடங்கி ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான், ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலிருந்து அப்படி தொடங்கி சஹாபாக்களுடைய காலங்கள் முடிந்து தாபிஈன்கள், தமிழ் தாபிஈன்கள், வலிமார்கள், இமாம்கள் இப்படியாக காலத்தை தொடர்ந்து வந்து இப்போது நம்மிடத்தில் வந்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் ஒவ்வொரு மஹல்லாவிலும் பைத்துல் மால் என்று ஆரம்பிக்கப்பட்டது. இது நல்ல முறையில் ஒரு வளர்ச்சி. ஆனா எப்போ பைத்துல் மால் தொடங்கப்பட்டதோ அப்போது இருந்த தக்வா, அப்போது இருந்த மக்சத் என்று சொல்லப்படக்கூடிய நோக்கம், அப்போது இருந்த உள்ளத்தினுடைய பக்குவம் எல்லாம் காலங்கள் மாற மாற மாறத் தொடங்கியது. பைத்துல் மால் என்று ஒரு மஹல்லாவில் தொடங்கப்பட்டு எல்லா ஜகாத்துகளையும் வசூலிக்கப்பட்டு அந்த வசூல் செய்த அந்த பணங்களை சரியான முறையில் அந்த மஹல்லாவில் நிர்வகிக்க முடியாமல் எல்லா பைத்துல் மால்களும் ஒவ்வொன்றாக அப்படியே மூடப்பட்டது. பைத்துல் மால் என்று வளர்ச்சி அடைய தொடங்கி இப்போது அப்படியே மண்ணுக்குள் புதைந்து கொண்டே போக ஆரம்பித்தது. எப்போது தெரியுமா? அதை வரலாற்றாசிரியர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கிபி 1700 வருடத்திலிருந்து பைத்துல் மாலினுடைய அந்த வளர்ச்சி அப்படியாக வீழ்ச்சி அடைய தொடங்கி 1850 வருடத்தில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை அது சந்தித்தது. அதிலிருந்து முஸ்லிம்களுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது கேள்விக்குறியாகவே ஆகிவிட்டது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நிறைய வக்ஃப் சொத்துக்களை, நிறைய சேவைகளை இந்த சமுதாயத்திற்கு நமக்காக வேண்டி செய்திருக்கிறார்கள். சீர்காழியில் ஒரு காலத்தில் அப்துல் ரஹ்மான் ஹாஜியார் அவர்கள் தங்களுடைய அல்லாஹ்வினுடைய போட்ட அந்த உதிப்பினால் அவர்கள் தொடங்கினார்கள். இன்றைக்கு உயர்நிலை பள்ளி ரஹ்மானியா இருக்கிறதா? வரலாற்று ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு ஊரிலும் பாருங்கள், செத்தும் கொடுத்தார் சீதக்காதி என்று சொல்லுவோம் இல்லையா? அரபுலக தேசத்தில் ஹாத்தம் கை என்று சொல்லப்படக்கூடிய வரலாற்று ஆசிரியர்களால் இன்றைக்கு வரைக்கும் கொடைவள்ளல் என்ற பெயருக்கு ஒரு மனிதர் உன்னதமான மனிதராக வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஹாத்தம் கை தான் என்று முதல் அந்தஸ்தில் அவருக்கு கொடுக்கப்படும். தமிழகத்தினுடைய அடிப்படையில் வள்ளல் சீதக்காதியை சொல்லப்படுகிறது. இப்படியாக தொடங்கி வீழ்ச்சி அடைய இருக்கக்கூடிய இந்த பைத்துல் மால் எதனால் இது வீழ்ச்சி அடைந்தது? காரணம் என்ன என்று பார்த்தால் ஒரு விஷயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே ஜமாத்தார்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள். நிதானம் அறக்கட்டளையினுடைய அதை தொடங்கிய நிறுவரும் அமர்ந்திருக்கிறார்கள். கவனமாக கேட்க வேண்டிய ஒரு விஷயம், பைத்துல் மாலினுடைய மக்சத் நோக்கம் என்ன? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பெயரை தோற்றுவித்த அவர்களே சொல்லித் தருகிறார்கள். பைத்துல் மாலினுடைய நோக்கம் அல் ஹிதாயத்து இலல்லாஹ், அல் ஹிதாயத்து மினல்லாஹ், அல் ஹிதாயத்து ஃபில்லாஹ். என்ன சொல்லித் தருகிறார்கள்? ஹிதாயத், நேரிய வழியை அடைவது, இதுதான் நோக்கம். முதல் நோக்கம் இதுதான். எந்த ஒரு சேவையை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை தர வேண்டும். இந்த உலகில் மட்டுமல்ல, நாளை மறுமையில் எனக்கானது மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை செல்வங்கள், என்னுடைய சந்ததியினர்கள் அத்தனை நபர்களுக்கும் அந்த நன்மை போய் சேர வேண்டும். ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு நபிமொழியை இப்படி சொல்லி தந்தார்கள்.
சஹாபாக்களுடைய சபையில். தோழர்களே, உங்களுடைய இந்த உலக வாழ்விற்கு பிறகு நீங்கள் மண்ணறையில் மண்ணாக ஆகிவிட்ட பிறகு உங்களுடைய பெயரை சொல்லப்பட வேண்டுமானால் 3 விஷயத்தை நீங்கள் வாழ்கிற போதே கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். எப்படிங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், தோழர்களே, இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இந்த உலகில் நீங்கள் வாழ்ந்து மண்ணறையில் மண்ணாக ஆகிவிட்ட பிறகு கூட உங்களுடைய பெயரை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் சொல்லப்பட வேண்டுமானால் 3 விஷயங்களை நீங்கள் வாழ்கிற போதே கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒன்றே சதகத்துன் ஜாரியா, நன்மைகளை தொடர்ச்சியாக தரக்கூடிய தர்மம். இரண்டாவது வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, உங்களுக்கான துஆ செய்யக்கூடிய நல்ல பிள்ளை. எப்படிங்க? உங்களுக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல பிள்ளை. இரண்டாவது இல்முன் யுன்தஃபு பிஹி, காலமெல்லாம் பயனளிக்கக்கூடிய அறிவாற்றல். இந்த 3ஐ நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆதலால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இது எல்லாத்திற்கும் அடிப்படை நோக்கமாக ஹிதாயத் என்கின்ற நேரிய வழிதான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் எடுத்தார்கள். அதன்படிதான் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பைத்துல் மாலிற்கான பதிவேட்டை அவர்கள் தொடங்கினார்கள். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கான வக்ஃப் சொத்துக்களையும், நமக்கான கல்வி நிறுவனங்களையும், நமக்கான மருத்துவ மனைவிகளையும், நமக்கான சேவைகள் செய்யப்படக்கூடிய நிறுவனங்களையும் உருவாக்கினார். அந்த அடிப்படையில் நம்முடைய காலகட்டத்திற்கு ரொம்ப சமீபமாக இருந்த மிகப்பெரிய டாக்டர் அப்துல் ரஹ்மான் அஸ்-சமீத், நீங்க கூட இப்போ கூகுள்ல சர்ச் பண்ணா உங்களுக்கு அப்துல் ரஹ்மான் அஸ்-சமீத் போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும். கூகுள் மேப்பு பொய் சொல்லாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வகையில் அப்துல் ரஹ்மான் அஸ்-சமீத் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் வந்துடும். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டர். 1947 பிறந்து 2013 அவர்கள் வஃபாத்தானார். அவர்கள் சம்பாதித்த செல்வாக்கு எல்லாம் அவர்களுக்கு அப்படியே மலை போல அவர்களுக்கு குவிந்திருந்தது. இப்படி இருந்த அந்த நேரத்தில் 66 வயது வரைக்கும் தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. 66 வருடங்கள். நல்லா கவனிக்கணும். 40 வயது வருகிற போது நம்ம சேமிச்சு வச்ச இந்த சொத்துக்கள் சரியான ஒரு இடத்தில் அதை பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது சவுத் ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்கள், அவர்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை. யாரும் கண்டுகொள்ளாத அந்த இடத்தில் வறுமையால் அவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளுமே எத்தனையோ மழலை செல்வங்கள் பால் குடிக்க முடியாமல் இறந்து போய்கொண்டு இருக்கின்றன என்கின்ற செய்தியை பார்த்து அங்கேயே அவர் செல்கிறார். சென்று தாங்கள் சம்பாதித்த அத்துணை பொருளாதாரத்தையும் அங்கு உபயோகிக்கிறார். நல்லா கவனிக்கணும். அவர் எப்போ உபயோகிக்க ஆரம்பித்தாரோ அதிலிருந்து 6000 பள்ளிவாசல்களை அங்கு கட்டினார். இது பொய் புரட்டல் அல்ல, வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த வரலாற்றில் தெரியுமா? அரபுலக தேசத்தினுடைய வரலாற்றில் இது பதிவு செய்யப்படுகிறது. 6000 பள்ளிவாசல்களை தன்னுடைய சொந்த செலவின் மூலமாக, தன்னுடைய சொந்த உழைப்பின் மூலமாக சம்பாதித்ததை அவர் கட்டினார். அது மட்டுமல்லாமல் 2400 பெண்கள் மதரசாக்களை அவர்கள் நிறுவினார்கள். அவரினுடைய கையினால் பல லட்சக்கணக்கான மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்த அரபுலக தேசத்தினுடைய அரசாங்கம் அவங்க கிங் ஃபைசல் அவார்டு அதை கொடுத்து மேடையிலேயே 7.5 லட்சம் ரியால் அவருக்கு சன்மானமாக கொடுத்தார்.
அந்த மேடையிலேயே அந்த 7.5 லட்சம் ரியாலை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற அந்த பைத்துல் மாலினுடைய அவரோடையே வந்த அந்த செயலாளரிடத்தில் கூப்பிட்டு அந்த மேடையிலேயே கொடுத்தார். இது கிங் ஃபைசல் அவார்டினுடைய அந்த வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிற போது கிங் ஃபைசல் அவார்டு வாங்கிய நபர்களில் அவர்களுக்கு கொடுத்த அந்த சன்மானத்தை மேடையிலேயே வைத்து சதக்கா செய்த ஒரே மாமனிதர் அந்த டாக்டர் தான், அப்துல் ரஹ்மான் அஸ்ஸமீத். அவ்வளவு பெரிய ஒரு சேவையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று வரலாற்று ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எதற்காக வேண்டி நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பேசிக் மூலதனம். இந்த மூலதனத்தை இன்வெஸ்ட்மெண்ட் நாம் செய்ய வேண்டும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் நாளை மறுமையிலும் நம்மை பாதுகாக்கும், நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகும் நம்முடைய பெயரை எடுத்து சொல்லும். அதனால்தான் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், இந்த துஆவை மனனம் செய்து வைத்துக் கொண்டு அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்படுங்கள். வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், யா அல்லாஹ், எனக்கு பின்னோர்களில் வாழக்கூடிய அந்த சந்ததியினர்களில் என்னை புகழக்கூடிய ஒரு சமூகத்தை எனக்கு உருவாக்கி அருள் புரிவாயாக என்று துஆ செய்தார்கள். அப்படிப்பட்ட துஆவை நாமும் செய்து இந்த நிதானம் அறக்கட்டளை கியாமத்து நாள் வரை சிறப்பான முறையில் செயல்படுவதற்கு ஜமாஅத்தார்களை நாம் அனைவரும் உதவும் கரங்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் எல்லா வகையிலும் எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் நிறைவாக நிரப்பமாக தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.